ஸ்ட்ரெஸ் பிரெக்னன்சியை அஃபெக்ட் பண்ணுமா? ஸ்ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்ல சிலவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகும், செகண்ட் ட்ரைமஸ்ல பேபியோட growth அஃபெக்ட் ஆகலாம், மூணாவதுல பிளட் ப்ரெஷர் சுகரோ ஜாஸ்தி ஆகலாம், குலப்பிரசவம் ஆகலாம். இந்த மாதிரி உள்ள சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸ்ட்ரெஸ் கட்டாயம் பேபியை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் 80 to 95% ஆஃப் ஹெல்த்தி உமனுக்கு கட்டாயம் அஃபெக்ட் ஆகாது. பீப்புள் ஹூ நோ ஹவு டு மேனேஜ் தேர் ஸ்ட்ரெஸ். அங்கேயும் ஸ்ட்ரெஸ், வீட்லயும் ஸ்ட்ரெஸ், நைட்டு தூங்கும்போது ஸ்ட்ரெஸ் இருக்கவங்களுக்கு கட்டாயம் அஃபெக்ட் ஆகும். மேனேஜ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது அஃபெக்ட் ஆகாது. பட் ஜென்ரலா மெட்டர்னிட்டி லீவ் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, ஜென்ரல் பாப்புலேஷன்ல எப்படி இருக்கு, இது எப்படி பிளட் பிரஷர் குறைக்கிறதுனா இவங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் ஜாஸ்தி கொடுக்கணும். அது மாதிரி சில கருத்துக்கள் இருக்கு. வெளிநாட்டில் சில நாடுகள் 1 year கூட மெட்டர்னிட்டி கொடுக்குற லீவ் கொடுக்குறாங்க, which can be shared between husband and wife. சில வந்து பெண் வந்து வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, வீட்டில இருந்து அப்பா தான் குழந்தைய பார்த்துப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் கட்டாயம் அஃபெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்ல அபார்ஷன் வருமா? கட்டாயம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அந்த டயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். என்ன ஸ்கேன் அட்டன் பண்ணணும், பாடியில் இருக்க சேஞ்சஸ் இது பண்ணணும், ஹெச்பி நார்மலாக இருக்கா, யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெஸ் கேன் அஃபெக்ட் இன் ஸ்மால் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பேஷண்ட். பட் எல்லாருமே பை அண்ட் லார்ஜ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஹஸ்பண்டோட பங்கு அதில் நிறைய இருக்கு. யூ ஹேவ் டு பார்ட்டிசிபேட் இன் பிரெக்னென்ட் விமன்ஸ் வெல்ஃபேர். சென்னை எடுத்துக்கோங்க, நிறைய பெண்கள் வந்து ராத்திரி நேரம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க. எதுக்குன்னா அமெரிக்காவுக்கு ஒர்க் பண்ண, அமெரிக்கா கம்பெனியாக இருக்கும், இல்லைனா யூகே கம்பெனியாக இருக்கும், இல்லாட்டி வெளிநாட்டு கம்பெனி இங்கேருந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்படியே கும்பலாக ஒரே ரூமில் உட்காந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதில் சிலவங்க வந்து அதோட மென்டார் லீடராக இருப்பாங்க. அதனால் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் ரொம்ப நேரம் இப்படி உட்காந்தே இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்களேன். அது பிரச்சனையா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் பிரச்சனை தான். ஏன்னா காலில் இருக்கிற ரத்த ஓட்டங்கள் வந்து நல்ல மேலே போய் சுற்றி வரணும். 40 நிமிஷத்துக்கு கொஞ்சமாவது ப்ரெக்னென்ட் உமன் எந்திரிச்சு அங்கங்கே நடக்கணும். அது கொஞ்சம் வெயிட் கூட இருந்துச்சுன்னா காலில் வந்து ரத்த ஓட்டம் கம்மி இதுவாச்சுன்னா அது நஞ்சுக்குள்ள ரத்த ஓட்டம் இதுவாகும். ப்ளஸ் பிளட் கிளாட் வந்து டிவிடின்னு சொல்லுவோம், அது வந்து உயிருக்கே ஆபத்து ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறதுல தப்பு கிடையாது. இன்பிட்வீன் தண்ணி கொஞ்சம் குடிச்சிக்கணும், ப்ளஸ் 40 மினிட்ஸ்க்கு இருக்க அங்கங்கே நடக்கணும். முடிஞ்சால் ஒரு 10-15 ஸ்டெப்ஸோ ஏறி இறங்க. இந்த உட்காந்து நொறுக்கு தீனி அது மாத்திரம் வேண்டாம். கம்ப்யூட்டரில் நம்ம பெண்கள் பயங்கரமாக வேலை செய்கிறாங்க. இப்போ அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தனால பிரெக்னன்சியை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரேடியேஷன்ஸ், ஏன்னா கொஞ்சம் ஹை அண்ட் மிஷின்ஸ்லாம் இருக்கும். இது வரைக்கும் விஞ்ஞானப்படி இட் டஸ் நாட் அஃபெக்ட் த பேபி. மொபைல் ஃபோன் அஃபெக்ட் பண்ணுமா? அதுவும் அஃபெக்ட் ஆகாது. அதில் இருக்க ரேடியேஷன்ஸ். பட் குழந்தைகளோட காது கட்டாயம் அஃபெக்ட் பண்ணுறது மாதிரி விஞ்ஞானங்கள் வந்திருக்கு. பட் பிரெக்னன்சிக்கு ஆஸ் சச் அஃபெக்ட் ஆகாது. அதனால கம்ப்யூட்டரே வேலை பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இட் இஸ் அ செடென்ட்ரி ஒர்க். கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்களுக்கு கட்டாயம் வந்து ஒரு பேபியோட உள்ள பாண்டிங் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ப்ளஸ் கரெக்டான நேரத்தில் யூரினரி பிளாடரை பார்த்துக்கிறது, இல்லை தண்ணி குடிக்கிறது, இல்லை ப்ரோட்டீன் கரெக்டாக எடுத்துக்கிறது, வெஜிடபிள்ஸ் கரெக்டாக எடுத்துக்கிறது, அதில் வந்து பாதிப்பு வராமல் பார்த்துக்கோங்க. பட் கம்ப்யூட்டர் ரேடியேஷன் as such it will not affect the baby, it will not affect your pregnancy, you can be reassured of that. பெண்கள் வேலைக்கு வந்து நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பர்டிகுலர் சென்னையில் பார்த்தீங்கன்னு எல்லா பஸ்ஸும் நிறைஞ்சு வழியுது. 2-wheelerல நிறைய பேர் போகிறாங்க. அதில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க டெய்லி ட்ராவல் பண்ணலாமா? ஏன்னா மாமியார்கள் அந்த காலத்தில் வந்து ட்ராவலே பண்ணக்கூடாது, உடம்பே அசைக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. தாராளம் ட்ராவல் பண்ணலாங்க. பட் கட்டாயம் வந்து உங்களோட பிரெக்னன்சியை பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. அதில் இருக்கிற டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவில் கட்டாயம் ஒரு டிசிப்ளின் தேவை. அந்த டயத்தில் நீங்கள் வந்து பட்டினி இருக்குன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் பேபி ஆட்டப்பை கேட்கும், உங்கள் உடம்பு அது சப்போர்ட் பண்ணிக்கும். ஸ்டில் நம்ம வந்து கரெக்டாக பேபியை பார்த்துக்கிறது நல்லது. லாங் ட்ராவல் வில் நாட் அஃபெக்ட் த பேபி, வில் நாட் அஃபெக்ட் த பிரெக்னன்சி. ரொம்ப கொஞ்சம் பேருக்கு சர்விக்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். தட் இஸ் வெரி வெரி ரேர் இது. பட் இப்போ வந்து அதுன்ட்டு நிறைய வந்து ஸ்கேன் வந்தனால சர்விக்ஸை மெஷர் பண்ணுறாங்க, ஒவ்வொரு தினம் மெஷர் பண்ணுறாங்க, அதெல்லாம் பயமுறுத்தி விட்டுறாங்க. ஸோ பட் ஆஸ் சச் ப்ரெக்னன்சி இஸ் ட்ராவல் இஸ் சேஃப் இன் ப்ரெக்னன்சி. அது 2-wheeler ஆகட்டும், 4-wheeler ஆகட்டும், நடந்து போங்க, சைக்கிளில் போங்க, எல்லாமே உடம்புக்கு ஆரோக்கியம். பெண்கள் வேலைக்கு போகிறனால தான் நிறைய பேருக்கு சந்தோஷம் இருக்குது. அதுக்காக லீவ் போட்டுட்டு சோர்வாக வீட்டில் உட்காந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. வெளியில் வரது கஷ்டம். ஸோ ட்ராவலிங் வில் நாட் அஃபெக்ட் யூர் ப்ரெக்னன்சி. ட்ராவலிங் இஸ் சேஃப் unless there is some indication which is very very rare, which is not that common. 2-wheeler பிரெக்னன்சி, நிறைய பெண்கள் 2-wheelerல போறாங்க. திடீர்னு வந்து அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டோம்னு அவங்க எப்படி வேலைக்கு போவாங்க? அதுக்காக வந்து கார்லயா போக முடியும்? ஸோ 2-wheeler இஸ் சேஃப் தான். குண்டும் குழியுமா இருக்கிற ரோடு அவாய்ட் பண்ணுங்க. அது இப்போ மழை காலத்தில் நிறைய ரோடுகள் வந்து குண்டும் குழியுமா இருக்கும். அதனால அந்த இடத்துல டைம் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. டேக் ப்ரிகாஷன்ஸ். சைட் மிரர் கரெக்டாக வச்சுக்கோங்க, ஹெல்மெட் கரெக்டாக போட்டுக்கோங்க, துப்பட்டாவை கரெக்டாக நீங்கள் கட்டிக்கோங்க. 9th month வரைக்கும் நீங்கள் கட்டாயம் 2-wheeler ஓட்டலாம், எங்கே வேணாலும் போகலாம். வெயிட் அதிகம் கூடினவங்க தான் அவங்களால வந்து பண்ண முடியாது. ப்ளஸ் வேறு ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா, நான் சொல்கிறது ரத்த சோகை, அனிமியா வந்து இந்த காலத்தில் பார்க்கறது கம்மியாயிட்டு தான் வருது. ஸ்டில் ரத்த சோகை இருந்துச்சுன்னா ரத்த சோகைக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை 1 மாதத்துக்குள்ளே எடுத்துருங்க. நீங்கள் டெய்லி வந்து நான் சிக்கன் சாப்பிட்றேன், மட்டன் சாப்பிட்றேன், இல்லை கீரை சாப்பிட்றேன், தட் வில் டேக் 3 months. அந்த மாதிரி சுச்சுவேஷன் ரத்த சோகை இருக்கிறவங்க இன்ஜெக்ஷனாக நீங்கள் அயன் இன்ஃபியூஷனுக்கு தயங்காதீங்க. ஆனால் ட்ராவலிங் இன் ஸ்கூட்டர் வில் நாட் அஃபெக்ட் யுவர் பிரெக்னன்சி. இட் இஸ் சேஃப். இட் மே பி உங்களுக்கு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். ஹெவியான வெயிட் கிராமத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் இன்னைக்கு கர்ப்பிணி பெண்கள் குடம் தூக்கிட்டு போகிறப்பது நம்ம கிராமத்தில் பார்க்கலாம். சென்னையிலேயே சில ஸ்லம் ஏரியாஸில் கவர்மெண்ட் அப்படி தான் வச்சுருக்காங்க. தண்ணி தூக்கி தான் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல மூலையில் ஒரு குழா இருக்கும், அதில் க்யூ நின்று வாங்கணும். ஆனால் அங்கே இருக்கிறவங்க வந்து கர்ப்பிணிங்கனால கொஞ்சம் முன்னாடி விட்டுருவாங்க, இல்லாட்டி தண்ணி பிடிச்சி அவங்களே 1-2 குடம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஹெவியாக தூக்குறது கர்ப்பிணிகளுக்கு நல்லதா கெட்டதா? கட்டாயம் கர்ப்பிணிகள் எப்பயும் போல் நார்மலாக இருக்கலாம். உங்களுக்கு ப்ரெக்னன்சினால் உள்ள நோய்கள், அதாவது ப்ரெஷரோ இல்லை
ரத்த சோகையோ இல்லை ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை சுகரோ இல்லை இந்த மாதிரி நிறைய சில சில இது இருக்கு இல்லையா, அதில் 100 ஒரு 10 12 பேருக்கு தான் இருக்கும். ஆனால் எல்லாரும் அது இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கோம். ஸோ சாதாரணமாக எல்லா கர்ப்பிணிகளும் கட்டாயம் வெயிட் தூக்குனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்கள் இடுப்பு வலி வந்துடும், அதெல்லாம் இருக்கு. நீ இயற்கையாக இருங்க, உங்களுக்கு அப்போ தான் இயற்கையாக குழந்தை பிறக்கும். வயலில் இறங்கி வேலை செய்யணுமா, கட்டாயம் செய்யுங்க. நீங்கள் என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் செய்ய முடியும். ஆனால் உங்கள் உடம்பை பாதுகாக்கிறதுல நீங்கள் 100% சிங்கப்பெண்ணாக இருக்கணும். அதனால் வெயிட்டு தூக்குனால எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களால் முடியலன்னா முடியாதுன்னு வச்சுக்கோங்க. பட் உண்மையாக கட்டாயம் செய்கிறவங்கள நீங்கள் வேண்டான்னு சொல்லி செய்யாதீங்க. அவள் செய்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க, ஒரு சிங்கப்பெண்ணாக இருப்பாங்க. கோல்டு எங்கே பார்த்தாலும் இருக்குது. ஆனால் நம்ம பாட்டுக்கு ஏசியை ப்ளைம் பண்ணிடுவோம். இல்லை ரொம்ப கூலாக இருக்குது, சில்லு தண்ணி குடித்தேன், தண்ணி மாறி குடித்தேன், இதெல்லாம் சொல்லி கர்ப்பிணிகளை இதை பண்ணாத அதை பண்ணாத பண்ணாத அப்படின்னு நிறைய அஃபெக்ட் பண்ணி வச்சுறாங்க. ஆனால் ஏசி ரூமில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா ஏசி ரூமில் ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த ரூமில் 5 பேர் வேலை செய்கிறாங்கன்னா யாராவது ஒருத்தர் தும்முனாங்கன்னா பாக்கி இருக்க 5 பேருக்கு வரும். ஏன்னா ஜன்னல் இருந்தால் அது பாட்டுக்கு காற்று வரைக்கும். இது வந்து ஏசி ரூமில் இருக்கனால இன்ஃபெக்ஷன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி இருக்க சமயத்தில் ஒரு மாஸ்க் போட்டுக்கிறது தப்பு கிடையாது. ரெண்டாவது, தண்ணி மாறி குடிச்சு கோல்டாக தண்ணி குடிச்சு இதனால வந்து எந்த கர்ப்பிணிக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. முன்னாடியே வந்து சைனஸ் ப்ராப்ளமோ அலர்ஜி ப்ராப்ளமோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு சைக்கலாஜிக்காகவே தண்ணி குடிச்சா இது ஆகும். அப்படிங்கிறனால கொஞ்சம் பச்சை தண்ணி குடிச்சாலே அவங்களுக்கு சூடு இது வந்துடும். அதனால சுடு தண்ணி குடிப்பாங்க. ஏதோ உங்கள் மனசுக்கு கரெக்டுன்னு சொன்னால் பண்ணுங்க. பட் ஆனால் குளிர்ந்த வாகனங்கள், குளிர்ச்சியான ரூம் பிரெக்னன்சியை எந்த விதத்திலையும் பாதிக்காது. அதை ஒரு மித்தா நினச்சி அதை மாற்றி நீங்கள் அதுக்கு முரண்பட்டு நல்லபடியாக வருங்க. ஏசி ரூம் இஸ் சேஃப் ஃபார் பிரெக்னென்ட் லேடிஸ். ஃபேனில் இருக்கிறனால என்ன பிரச்சனை, நம்ம ஃபேன் இருக்கும்போது தோலில் இருக்கிற நீர் சத்துக்கள் வெளியில் போயிடும். ஆனால் ஏசி ரூமில் உங்களுக்கு அவ்வளோ இருக்காது. ஏசி ரூம் இருக்கும்போது நீங்களே பார்ப்பீங்க, யூரின் கொஞ்சம் ஜாஸ்தி போயிட்டு இருப்பீங்க. ஏன்னா உடம்புல வந்து நீர் சத்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் ஃபேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது தோல் வழியாக நிறைய ஹைட்ரேஷன்ஸ் போயிடும். அதனால் ஏசி ரூமு, கோல்டு ஃப்ரிட்ஜில் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் மித்தெல்லாம் தொடச்சி எரிஞ்சிட்டு ப்ரெக்னன்சியை ஹாப்பியாக கொண்டாடுங்க. ஏசி சினிமா, ஏசி ஹாலில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை ஏசி ஹாலில் வேலை செய்கிறீங்க, இதெல்லாம் நார்மல் அக்செப்டபிள். ஃபில்டர் மாத்திரம் அப்பப்போ க்ளீன் பண்ணியிருக்காங்களா மாத்திரம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ரூமில் யாராவது தும்முறாங்களா இல்லை கோல்டு இருக்காங்கன்னா நீங்கள் அதுக்கு சேஃப் கார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது ஜலதோஷம் வரக்கூடாது இருக்காது. ஒர்க் ப்ரெஷர், மிஸ்கேரேஜ், இது ஒரு மித். நிறைய பெண்கள் வந்து 30-32 வயசுக்கு அப்புறம் தான் திருமணமே ஆகுது, அதுக்கப்புறம் தான் குழந்தையே உண்டாகுது. நிறைய பெண்கள் 100ல் ஒரு 10 பேருக்கு ஆகுது. அதில் வந்து அவங்க 30 வயசு தாண்ட பிறகு இதான் மொதல் ப்ரெக்னன்சியாக இருக்கும். உடம்புல ஏற்கனவே ஹார்மோன்ஸ்லாம் அங்கங்கே இதுவாக இருக்கும், கொஞ்சம் வெயிட் கூட இருப்பாங்க. ஸோ இந்த ஹார்மோன்ஸ்னால உள்ள மிஸ்டேக் தான் மிஸ்கேரேஜ் ஆகுது. இதை நம்ம வந்து வயசு ரிலேட்டடோ இல்லை ஒர்க் ப்ரெஷரோ அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. 100ல் 1-2 ப்ரெக்னன்சி கட்டாயம் உங்களுக்கு வந்து அபார்ஷன் ஆயிடும். இது இயற்கையாக நடக்கிறது தான். இதனால் ஒர்க் ப்ரெஷருக்கோ இல்லாட்டி நீங்கள் ட்ராவல் பண்ணதுக்கோ இல்லை உங்கள் வயசோ அது காரணம் கிடையாது. ப்ரெக்னன்சி சம்டைம்ஸ் வந்து எப்படி மாங்காய் மரத்தில் எல்லா மாவும் வந்து நிறைய பூக்கும், அதில் 10-12 காய் நிற்கும், கடைசியாக பார்த்தீங்கன்னா 4 காய் தான் நிற்கும், பாக்கியெல்லாம் விழுந்துரும் இல்லையா. அது மாதிரி தான் இயற்கையே வந்து சில ப்ரெக்னன்சியை கட்டாயம் நல்லபடியாக சேஃபாக பார்த்துக்கும், சில ப்ரெக்னன்சியை இது வந்து வளர்ச்சி அடைந்து ஆரோக்கியமாக இருக்காதுன்ட்டு அதுவே வந்து அபார்ஷன் பண்ணிக்கும். இதனால் வயசோ இல்லை நீங்கள் சாப்பிட்ட உணவுகளோ இல்லை நீங்கள் வேலை செய்ததோ 2 வீலரில் போனதோ அது எந்த ஒரு காரணமும் பேபி அஃபெக்ட் பண்ணாது. மிஸ்கேரேஜ் வந்து ஒரு மித்து தான். அதனால் ஒரு மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சுன்னா திருப்பி மிஸ்கேரேஜ் ஆகிடுமோ அப்படின்னு பயப்படாதீங்க. மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சுன்னா அதை பாசிட்டிவாக எடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி சேஃபாக ட்ரை பண்ணுங்கள். பட் நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி சேஃபாக ட்ரை பண்ணும்போது நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க. உடற்பயிற்சி செய்யும்போது பாடி ஹார்மோன்ஸ்லாம் நார்மலாக இருக்கும். ஸோ இயற்கையான உடம்பு வந்து நம்ம செயற்கையான உடம்பை மாற்றிட்டோம். பானிபூரி அது இது ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்டு உடம்பு மாறி இருக்கு. 1 இயர் ஆகுது, நீங்கள் அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுங்க. எந்த ஒரு மிஸ்கேரேஜாக இருக்காது, பேபியும் ஆரோக்கியமாக இருக்கும். ஒன்ஸ் மிஸ்கேரேஜ்னா ஆல்வேஸ் மிஸ்கேரேஜ் எடுத்துக்காதீங்க. ஒன்ஸ் மிஸ்கேரேஜ்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஹெல்த்தி ப்ரெக்னன்சி இருக்கும். ஸோ தேவையில்லாமல் உள்ள ப்ரொஜெஸ்ட்ரான் மாத்திரை, இன்ஜெக்ஷன் அதெல்லாம் போடாமல் ஜஸ்ட் டேக் இட் அஸ் ஈஸி. யூல் பி ஃபைன், யூல் பி ஹெல்த்தி, யூல் ஹேவ் அ ஹெல்த்தி ப்ரெக்னன்சி. நான்சென்ஸ் மெடிகேஷன்ஸ் ப்ரெக்னன்சியில் கொடுக்குறாங்க, அதாவது கட்டாயம் டாக்டர்ஸ் அவாய்ட் பண்ணணும். தேவையில்லாமல் கொடுத்துட்டே இருக்காங்க. ஏதோ ஒருத்தருக்கு 1000 ஒருத்தருக்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான், இந்த சஸ்டென், இந்த மாதிரி மாத்திரைகள், மருந்துகள், ஊசி கொடுக்கணும். அதுக்காக சிலவங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் பண்ணுது, ஒரு கெமிக்கல் ப்ரெக்னன்சியாக மாற்றிடுது. ஸோ தேவையில்லாத உள்ள ஹார்மோன்ஸை அவாய்ட் பண்ணணும். நீங்களும் நோ சொல்கிறது கேட்டுக்கணும். அப்படியே போட்டிருந்தாலும் யூ ஷுட் பி ஏபிள் டு ஆஸ்க் செகண்ட் ஒப்பீனியன். இந்த இன்ஜெக்ஷன் தேவைதானா, ஏன்னா எல்லாமே ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ், ஹார்மோன் டேப்லெட்ஸ், ஹார்மோன் சப்போசிட்டரிஸ், இதெல்லாம் தேவையா என்னன்னு கேட்டுக்கோங்க. இட் இஸ் ஒன்லி நீடட் ஃபார் வெரி ஸ்மால் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பேஷண்ட்ஸ். அதை கண்ணை மூடிட்டு நிறைய பேர் எழுதுறாங்க. ஏன்னா வந்தீங்கன்னா ஒரு ஹை மெடிக்கல் பில் எழுதினா தான் அவங்க நல்ல டாக்டர் அப்படின்னு சில ஸ்மால் குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் அப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. 95% டாக்டர்ஸ் ஆர் எத்திக்கல், அவங்க கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுவோம். பட் தேவையில்லாத ஹார்மோன்ஸோ தேவையில்லாத இன்ஜெக்ஷன்ஸோ போடுறாங்கன்னா செகண்ட் ஒப்பீனியன் கட்டாயம் கேட்டுக்கோங்க. இப்போ இருக்க நவீன காலத்து உலகத்தில் நீங்கள் தேவையில்லாத இதெல்லாம் போடுறதுனால இதனால தான் பிசிஓடியோ, இதனால தான் திருநங்கள் உருவாகுதோ, என்னமோ ஒரு குழப்பங்கள் ஏதோ சமுதாயத்தில் இருக்குங்க. இதை மாற்றணும்னா ப்ரெக்னன்சியை இயற்கையாக வச்சுக்கோங்க, செயற்கையாக்க வேண்டாம். அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இன்னொரு டாக்டர் கேட்கல தப்பே கிடையாது. ஏன்னா இங்க இருக்க ஒரு பாப்பா, அந்த பாப்பா நல்லபடியா இருக்கணும். உங்க கூட ஒரு 10 வருஷமோ 12 வருஷமோ 14 வருஷம் இருக்க போகுது. அதுக்கப்புறம் அது இண்டிபெண்டா இருக்க போகுது. அதனால நீங்க வந்து ரொம்பவும் அது இதுவா பாத்துக்காதீங்க. ஸோ செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்பதான் உங்களுக்கு இந்த டாக்டர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அந்த டாக்டர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, நீங்க யூடியூப்ல பார்த்தது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் இது பண்ணி நீங்க எது கரெக்ட்னு உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துப்பீங்க.
தேவையான மெடிசன்ஸை யூஸ் பண்ணுங்கள், தேவையில்லாத மெடிசன்ஸை ஸ்டாப் பண்ண கற்றுக்கோங்க.